இந்த ஆப்பிளை சுற்றியும் நியூட்டனை சுற்றியும் பல சுவாரஸ்யமான தகவல் நம்ம கேள்விப்பட்டிருந்தாலும் நியூட்டனோட வாழ்க்கையில் நடந்த இன்னொரு முக்கியமான சுவாரஸ்யமான தகவல் நான் உங்களுக்கு சொல்றேன். உலகம் வேக்கிறபடி பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சவர், நமக்கெல்லாம் தெரிஞ்ச புவியூர் பேசியை கண்டுபிடிச்சாரு, ரெயின்போல இருக்கிற கலர் எப்படி உருவாகுதுன்னு சொல்லி எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா சொன்னாரு. அது மட்டுமா செஞ்சாரு? இன்றைக்கு எல்லா நாடுகளும் ராக்கெட் ஏவுறாங்க, விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்கன்னா இவர் கண்டுபிடிச்ச தி மோஷன் ஆஃப் லா அப்படிங்கிற விசை குறித்தான ஆய்வு மிக முக்கியமானது. அதில் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்று இவர் சொன்ன வாக்கியம் உலக அளவில் இருக்கிற இயற்பியல் துறையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் புரட்சியும் ஏற்படுத்துன்னு சொன்னால் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிப்பட்ட அவர் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் 2 முறை எம்பியாக தேர்வு செய்யப்படுறாரு. 2 முறை எம்பியாக அவர் இருந்த போதும் அவர் பேசிய வார்த்தை ஒன்றே ஒன்றுதான். யாராவது ஒருவர் எழுந்து அந்த சன்னலை மூடுங்கள், சம்ஒன் க்ளோஸ் தி விண்டோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் பதிவு செஞ்சிருக்காரு. அதுவும் எதற்காக பதிவு செய்தார் என்று தெரியுமா? அவர் உட்காந்துருந்த இருக்கைக்கு ஆப்போசிட்ல ஜன்னல் இருந்திருக்கு. அந்த ஜன்னல் மூலமா சூரிய ஒளி அவரோட கண்ணை கூசி இருக்கு. இதனால யாராவது ஒரு ஆள் அந்த ஜன்னலை மூடுங்கப்பா அப்படிங்கிற வார்த்தையை தான் அன்றைய காலகட்டத்தில் உலகத்தையே ஆட்சி செய்து கொண்டிருந்த இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் 2 முறை எம்பியாக இருந்த போதும் இந்த ஒரு வார்த்தையை தான் ஐசக் நியூட்டன் அவர்கள் பதிவு செஞ்சிருக்காரு. இந்த விஷயம் உங்களுக்கு புதிதாக இருந்தால் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.